கண்டிப்பா லவ் இல்ல. அது கண்டிப்பா லவ் இல்லையா? அப்ப வந்தாலும் ரிஜெக்டட். அப்படி ரிஜெக்டட் சொல்லல. இது வரைக்கும் அப்படி இல்ல. ஆரப்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஆளா இருக்கு. நாங்க அடி வாங்கல, ரைட்? எங்களால யாசு கொடுதா இல்ல. அது பூரா நீங்க டீல் பண்ணி கொள்வோம். ஏன் பதறீங்க அதுக்கு? அவர்தான் இவ்வளவு கிஃப்ட் கொடுத்தது. தெரியாது. அண்ணாவை தான் கண்டிப்பாரு. அண்ணாவை தான் கண்டிப்பா இருக்கு கொண்டு. அதுவும் இன்றைக்கு நீங்கள் போட்ட உடுப்புக்கு மச்சிங்க வரும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒன்னுல லவ் லெட்டர் நினைக்கிறேன். ஐயோ இல்ல. என்ன கடிதமோ தெரியல. என்ன இல்லன்னா சோ அப்ப நான் லெட்டரை கடைசி தரேன். சரியா? நல்லா போகுது. நீங்க வந்ததா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படியும் இல்ல. அவன் என் ஃப்ரெண்ட். என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்ட். எனக்கு ஒண்ணுன்னா எப்படினாலும் வருவா, எப்பனாலும் வருவா. சரி, அப்ப தங்கச்சி வணக்கம். வணக்கம். எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம்? நல்லா போகுது. நல்லா போகுது. நீங்க வந்ததா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படியும் இல்ல. என்ன இந்த பிறந்த நாள் தான் வேலையாப்பா? இல்லண்ணா, நான் இது அங்க பொஸ்ஸுக்கும் பர்த்டே அப்ப விஷ் பண்ண. பொஸ்ஸுக்கு முன்னே பிறந்த நாளா? என்ன கரைச்சல் தேடி பிடிக்கிறாங்களா? ஒரே டேட்ல பிறந்தாங்களா வேலைக்கு வரலாம் அப்படி இருக்கா? அப்படி இல்ல, எல்லாம் அதான் மஞ்சிச்சு. பொஸ்ஸுக்கு முன்னே பிறந்தா உங்களுக்கு முன்னே பிறந்த நாள். ரெண்டு பேரும் சேர்த்து கேட்க வரலாம். அவதான் பார்த்துக்கொண்டு. அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப நாங்க வேலைக்கு வந்துட்டு உங்களுக்கு கேட்கணும். சரி, ஓகே. அப்ப இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. நாங்கள் டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி, சரியா? எங்களோடாக கொஞ்சம் பரிசு கொடுக்கப்பட்டது உங்களுக்கு. அப்போ அதை கொடுத்துட்டு கேக் எல்லாம் வெட்டி பண்ண வந்தான். ரைட், சூப்பரா அடிவா இருக்கு. ரைட், பிறந்த நாள்னா அப்படிலாம் ஒன்று போடணும். அப்படி கஷ்டம். ரைட், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அழகான பூங்கொத்து வந்தது. சரி, அப்போ அதான் வெரைட்டியாக நிறைய பூக்கள் எல்லாம் வச்சு ஒரு அழகான புக்கை கொண்டு வந்துருக்கீங்க. சரி, அன்புடைய வெளிப்பாடு தானே. அதே மாதிரி பூக்கள் கொடுக்குற நல்ல எல்லா விஷயம். காதல் கொடுக்குறானுகள், கடைசி வரைக்கும் கொடுக்குறானுகள், அப்படிலாம் எல்லாத்துக்கும் பூக்கள் இருக்கு. சாமிக்கு போறாங்க. ரைட், அந்த பூக்களால் உங்களை வாழ்த்துக்கள் சொல்லணும். இந்த பூக்கள் மாதிரி எப்படி நீங்கள் சிரிப்போட மகிழ்ச்சியோட இருக்க வாழ்த்தலாம். சரியா? ரைட். அதே மாதிரி ஒன்றுல லெட்டர் இருக்கு, ஒன்றுல இன்னொன்று இருக்கு. இன்னொன்றுல லவ் லெட்டர் நினைக்கிறேன். ஐயோ இல்ல. என்ன கடிதமோ தெரியல. என்ன இல்லன்னா லவ்வரே இல்ல. அப்ப இதுல என்ன ப்ரொபோஸ் பண்ணி கொடுத்தாங்களா? தெரியாது. ஆரண்டு எனக்கு தெரியாது. ஆரண்டு தெரியாதா? நான் நினைச்சேன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லி. நாங்க இந்த பூங்கொத்து, இந்த கேக்கு அதெல்லாம் கொண்டு வந்தாலே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். இன்னும் கண்டுபிடிக்கலையா? ஸோ அப்ப நான் லெட்டரை கடைசி தரேன். அதே மாதிரி ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் வந்தது. சரியா? அதுல டெய்ரி மில்க் எல்லாம் வச்சு கொடுத்து விட்டுருக்கேன். காதலுடைய அடையாளமே டெய்ரி மில்க் தானே? இல்லையே, லவ் தானே, எல்லாம் ஒரு லவ்ஸ் தானே. சரி, அப்ப நாங்கள் கேக் கொண்டு வந்து ஏற்கனவே உங்களுக்கு வச்சாச்சு, செட் பண்ணியாச்சு. ரைட், அழகான கேக் கொண்டு. அதுவும் இன்றைக்கு நீங்கள் போட்ட உடுப்புக்கு மச்சிங்க வரும்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ப்ளூ அண்ட் ஒயிட்லயே வந்துருக்கேன். அதுதான் கொடுக்குறோம். என்ன சூப்பர் கேக் பிடிச்சிருக்காப்ப? ரைட், செம்மையா இருக்கேன். ரைட், இப்போ இந்த லெட்டர் நாங்கள் தர போகிறோம். அதுக்கு முதல்ல நீ யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா லெட்டர் தரலாம். என்ன நீங்கள் அது பிறகு நீங்கள் லெட்டரில் வாங்கி பிடிச்சிட்டீங்க. ஒரு ப்ரொபோசல் கடிதமாக இருக்கலாம், அல்ல முதல் காதல் கடிதமாக இருக்கலாம். அதில் ஏதோ தங்களுடைய வெளிப்பாடு, தங்களுடைய அன்புடைய வெளிப்பாடு அதில் வச்சுக்கணும். அது சரிதான். ஆரப்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஆளா இருக்கு. இந்த ஆட்டோலையும் கால்படதான் போதும். கண்டிப்பா லவ் இல்ல. அது கண்டிப்பா லவ் இல்லையா? அப்ப இது இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணா என்ன பண்றது? எங்களை விட்டு ப்ரொபோஸ் பண்ணா நாங்க என்ன செய்யறது? நாங்க அடி வாங்கல, ரைட்? எங்களால யாசு கொடுதா இல்ல. அது பூரா நீங்க டீல் பண்ணி கொள்வோம். அங்கே நான் என்னடா யாரு? ஆனா ஒரு போய் தான் கொடுத்தது. வேணா குளுதா போய் தான். ஆமா, போய் தான் கொடுத்தது. அண்ணா லவ் பண்ற அண்ணா லவ் அது நான் ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. வந்தாலும் ரிஜெக்டட். அப்படி ரிஜெக்டட் சொல்லல. இது வரைக்கும் அப்படி இல்ல. ஒருவேளை இன்னைக்கு வந்தா ஆளை தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணுவீங்களா ரிஜெக்ட் பண்ணுவீங்களா? தெரியல. ஒருவேளை ஓகே நமக்கு பிடிச்சவங்கன்னா எஸ்ன்னு சொல்லலாம். அப்ப உங்களுக்கு பிடிச்சவங்க இது இருக்காங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, ரைட்? ஒருவேளை நீ வந்தா ஓகே, அப்படியா? இல்ல இல்ல அப்படியே அப்படி இல்ல. சரி, அப்ப அண்ணாக்கு என்ன பேர்? அண்ணாக்கு பேர் சந்தோஷ். சந்தோஷ் அண்ணா கொடுத்துருப்பாருங்களா? சந்தோஷ் சொன்னா தான் கேட்டு கவலையா இருக்க போறாரு. ஐயோ, நம்மளோட பிள்ளை நம்மளோட பேரை சொல்லி போட்டு நாம கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட. சந்தோஷ் அண்ணா கொடுக்கல. வேற யாருக்கு? பெரிய அண்ணா சரவணன். ஓ, எத்தனை அண்ணா மொத்தம் உங்களுக்கு? ரெண்டு அண்ணா. ஓகே, அதுவும் இல்ல, முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ். அண்ணாவே இல்ல. அண்ணாவே இல்ல. போய் அண்ணா தானே நான் சொன்னீங்க நீங்க. ஆமா, போய் தான். அண்ணனே இல்ல. உனக்கு அவன தெரிஞ்சிருக்காது. வேற எனக்கு வாடியா மாடிது. வேற யாரும் எனக்கு அந்த அளவுக்கு வேற யாருமே இல்லையா? ஷூரா? ஷூர். நான் கூப்பிட போறாரு. சரி, எடுத்து பாருங்க. அப்புறம் என்ன நீ பார்த்துட்டே
என்னது என்ன இருக்கு? ஓ இது இது கிஃப்ட் கார்டு. இது வந்து ப்ளூஜினுடைய கிஃப்ட் கார்டு. ஏர்பன் கிளாமர் சொல்லி பண்ணையில் இருக்கக்கூடிய ஒரு உடுப்பு கடை. உங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து வாங்கிக்கொள்ளலாம். 10,000 ரூபா அமௌண்ட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய டேட் இன்றைக்கு 20 எந்த வாரம் 20க்குள்ளே வந்து வாங்கினீங்கன்னா ஓகே. சரி, ஒரு மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுடைய பிடிச்ச உடைனா உங்களோட சைஸுகள், உங்களுக்கு பிடிச்ச ஆடைகள், பிடிச்ச கலர்கள் அவருக்கு தெரியல. அதனால தான் கிஃப்ட் கார்டு சொன்னேன். கொடுத்து அவாவை வேண்டுவா தான் எனக்கு பிடிச்சது. அப்படித்தான் இப்போ எல்லாமே அப்படிதான். எல்லாரையும் புரிஞ்சு கொள்ள கஷ்டம். அதனால அதுக்கான ஆப்ஷனை கொடுப்போம். அது பிறகு இருக்கும். ரைட்? பிடிச்சிருக்கா? சரி, அது ஒரு பெருமையான இது. அதே மாதிரி இதுக்குள்ள லெட்டர் சொல்லுங்க. யாருன்னு சொன்னா தந்துடுவேன். இல்லைன்னா நான் இதை கொண்டு போறேன். லெட்டர் இல்லாடி கொண்டு வரி விட்டு போய் அனுப்புறேன் உங்களுக்கு. அண்ணாவை தான் கண்டிப்பா இருக்கு. கொடுத்த போய் முன்னாடி நினைக்கிறேன். அப்படி இல்லை. அப்படி இல்லையே. அவருடைய பேர் வந்து எஸ்ல ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப அது உங்க சரானா. என்ன பேர்? சரானான்றது இன்னைக்கு பர்த்டே பேரா? இன்னைக்கு பிறந்தநாள் பையனாரா? இல்ல சரானா இல்ல, சாரி. அண்ணாவை இல்லன்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவர் மிஸ்டர் ஷியான் தெரியுமா? தெரியாது. அவர்தான். என்ன சரி பதறீங்க? அவர்தான் இவ்வளவு கிஃப்ட் கொடுத்தது. தெரியாது. ஐடி பதறேன். உனக்கு கிஃப்ட்லாம் கொடுத்தது யாரு கையில? நான் தான் கொடுத்தேன். அவங்க என்ன கேட்டேன்? யாரு கொடுத்தா கேட்டேன். யாரு கொடுத்தது? நீங்க. நான் தான் கொடுத்தேன். அவனை கொடுக்க சொன்னாங்களா வேற? வந்தது வந்து வெளியே இருந்து, வெளிநாட்டுல இருந்த மாதிரி கொடுத்தது. நிறைய பேர் நேசம் தான். யாரு கொடுக்கக்கூடிய நேசம்? அதான் கேள்வி. கொடுத்துப்பாரு. அக்கா கொடுத்தீங்களா? அவ்வளவு கொண்டு வந்து கிஃப்ட் தான். சொல்லுங்க. யாரு? மேகலான்றது அவங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் தான். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் கொடுப்பாங்களா? அப்படி கொடுப்பா. நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவாவும் இல்ல. அவாவும் இல்லை. அப்ப கண்டிப்பா அண்ணாவா தான் இருக்கு. பிடிங்க, வாட்சி பாருங்க. கடிதம். காதல் கடிதம் தீட்டவே வேணாமை எங்காகி. காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் நீங்க லெட்டர்னு சொன்னீங்க அண்ணா. நான் என்னங்க கடிதம் தான் சொன்னேன். காகிதம். அது காகிதம் தானே, பண காகிதம். இப்போ யார் இந்த மாதிரி எங்களை அனுப்பிவிட்டுன்னு சொன்னா, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இப்படி உங்களை புண்ணு சொன்னோன்னு சொன்னால், லண்டன்ல இருந்து அந்த படி அந்த பேர் டக்குன்னு ஞாபகம் வருது. படியன் இல்ல. போன்ல பார்த்தா படியன் இல்ல. அப்ப பொம்பளை பிள்ளை அது. மேகலான்னு பொம்பளை பிள்ளையா? மேகலா தான். சரியா, மேகலா தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு என்னைக்கு பிறந்தனான்னு சொல்லி எப்பயோ எடுத்துட்டான். இந்த மாதிரி வேற ஏதாவது யோசிச்சாங்க. அப்புறம் இல்லை நீங்க காசை கொடுங்க, அவங்களுக்கு பிடிச்ச வாங்கி கொள்ளட்டும் என்று சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சாங்க. ஹாப்பியா? சரி, என்ன சொல்ல போறீங்க மிஸ்ஸஸ் மேகலா? தேங்க் யூ சோ மச். கல்யாணமாயிட்டா பாரு. ஆயிட்டு. அப்ப சரி மிஸ்ஸஸ் ரைட். சரி, வாழ்த்துக்கள். நலமோட மகிழ்வோட எப்பயும் இருக்கணும். மேகலா அப்படி செய்வாங்க பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. சரி, என்ன சொல்ல போறீங்க மேகலா கிட்ட? வேற ஏதாவது டிஃப்ரெண்டா? எப்பவுமே லைஃப் லாங் கூட இருக்கணும். லைஃப் லாங் கூட இருக்கணும் மேகலாவா? சரி, அப்போ கல்யாணம் இல்ல அப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ரைட், அதை பார்த்தேன். இந்த மாதிரி ஒன்று பார்த்து செய்றாங்க இல்லையா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக தேவை. உங்கள் வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கட்டும் நிலைக்கட்டும் வாழ்க்கை. சரியா? இன்னொரு சார்பாக ஹாப்பி பர்த்டே பார்த்துட்டு போயிடும். அப்புறம் யாராவது வந்தால் விட போகிறீங்களா? எப்படி விட போகிறீங்க? இல்லை, நான் அண்ணா வேற விடுறீங்களா? சூப்பர். ரைட்.